சரி, உங்களை அனைவரும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நான் இதை குத்திக்கிறேன். இது சில சமயத்தில் கேட்க மாட்டேங்குது பேசுறது. சரி, ஸோ உங்களை அனைவரும் கிறிஸ்துவோடைய நாமத்தில் உங்களை எல்லாத்தையும் வர வைக்கிறேன். எப்படி இருந்துச்சு உங்களோட வாரம்? இந்த வாரம் ஹவ் வாஸ் யுவர் வீக்? கம் ஆன், 4 பேர் இருந்தாலும் 40 பேர் மாதிரி நம்ம சத்தம் கொடுக்கணும். நல்லா இருந்துச்சு. வெரி குட், பிரைஸ் காட். How was your day, brother? Okay, good. Okay, may God work wonders in your life. Okay, because he's a wonderful God. Okay, praise God. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. இந்த காரியத்தெல்லாம் அகற்றிடுங்க. இந்த இதில் போட்டிருக்கீங்களே, இதெல்லாத்தையும் அகற்றிடுங்க, தயவு செய்து அகற்றிடுங்க. ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஐ மீன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஓகே, நம்ம சுவிசேஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தலையை கீழே வணங்கி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளினிலும் என் நிலையினிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் எங்க வாழ்க்கையில. எங்களுடைய இந்த ஆண்டவரே 70 பலத்தின் மிகுதி 80 என்ற இந்த வாழ்க்கையில நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும். உங்களை மட்டுமே பின்பற்றி, உங்களை மட்டுமே கரம் பிடித்து உங்களை பின்பற்றுகிறது மாத்திரமே நாங்கள் கவனம் செலுத்தும்படிக்கு நீங்க என்னென்ன அட்வைஸ் பண்றீங்களோ, நீங்க என்னென்ன ஞானத்தை எங்களுக்குள்ள புகற்றுறீங்களோ ஆண்டவரே, அந்த ஞானங்களை ஆண்டவரே ஒரு பொழுதும் ஆண்டவரே ஒரு கடினமில்லாத இருதயத்தோடு ஆண்டவரே உடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, அது எங்களுடைய ஜீவனுக்கு ஆண்டவரே இனிமையாக இருக்கிற அந்த ஞானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை கடினத்தையும் உடைத்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தை இரத்தமும் சதையுமாக மாற்றுங்க. உங்களோட வசனம் உள்ளுக்கு போய் கிரியை செய்யணும். பேசுகிறது நான் அல்ல, பேசும்பொழுது யாரும் ஜெவின் பேசுறாங்க அப்படின்னு பார்க்காதபடிக்கு ஆண்டவரே ஜெபினுக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீங்க பேசுறீங்கன்றது ஜனங்க காணும்படிக்கு ஆண்டவரே ஒரு விசை ஒவ்வொருடைய கண்களையும் ஆண்டவரே என் மீது அல்ல உம் மீது பதிய வைக்கும்படிக்கு முதலாவதாக அந்த கண்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இரண்டாவதாக இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே இங்க பேச வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீரே தெரியப்படுத்தும். நான் நாவாக விலகிற நீங்களே எனக்குள்ள கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்க இந்த நேரத்தை பொறுப்படுத்தி கொண்டு ஆண்டவரே இந்த சத்தியத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்களுடைய காதுகளுக்குள்ளாக ஆண்டவரே தேனை போல இனிமையாக ஆண்டவரை போய் சேரும்படிக்கு அவருடைய ஆத்துமாக்களுக்கு ஜீவனை கொடுக்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரை அவர்கள் கவனமாக கேட்டு ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் ஆண்டவரை இந்த வார்த்தையை பதிவு பண்ணி ஆண்டவரை வாழ்க்கையிலையும் அதை அப்பியாசப்படுத்தும்படிக்கு உதவி செய்யுங்க. And to the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen. சரி, போன வாரம் நம்ம சகோதரன் வந்திருந்தாரு. ஸோ அவர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதை எடுத்து பேசினாரு? சங்கீதம் 103. சரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதை பற்றி தானே பேசினாரு. ஏன் அந்த ஜெபத்தை நம்ம கடைசியாக சொல்கிறோம், அது நம்ம அர்த்தம் இல்லாமையே சொல்லிட்டு இருக்கோம், அதை பற்றி பேசினாருல்ல. ஸோ போன வாரம் நீங்கள் இல்லைல்ல? ஓகே. ஸோ இதை பற்றி தான் நாங்கள் பேசினோம் போன வாரம். ஸோ அந்த கடைசியாக ஜெபம் முடியும் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஓகே, இந்த வசனத்தை நம்ம எதுக்கு சொல்கிறோம், என்ன அர்த்தம் இல்லாமல் சொல்கிறோம்? ஏன்னா நம்ம எப்போதுமே நம்ம பேசுகிறதெல்லாம் நம்ம இமோஷனல் இல்லாமல் நம்ம பேசுவோம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இமோஷ்னலாக நம்ம லைஃப்பில் பேசுகிற அந்த டைம் வெரி வெரி லெஸ், ரொம்ப குறைவு. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன கவனிச்சேன்னாக்கா, முன்னுக்கு 2-3 பேர் சாட்சி சொல்கிறாங்க,
கர்த்தர் வந்து அவங்கள செத்ததுலேருந்து அவங்க சாவ போற கட்டத்துலேருந்து அவங்கள வந்து இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, உயிரோட கொண்டு வந்து இங்க வெளிநாட்டு வரைக்கும் வர வச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நீங்க கேட்டுட்டு ஏதோ நீங்க அப்படியே ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து அது இமோஷனலா அந்த திங்கை வந்து நீங்க கிராப் பண்ணாதபடிக்கு நீங்க வந்து லைக் லைட்டா உட்காந்துருந்ததை நான் ரொம்ப கவனிச்சேன். அதை நினைச்சு நான் ரொம்ப மன வருத்தப்படுறேன். ஏன்னாக்கா போன வாரம் நான் சொன்ன மாதிரியே கிறிஸ்து இயேசுவோடைய சாட்சி இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து சாட்சி சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் எதை பற்றியும் வந்து சாட்சி சொல்கிறீங்க. இப்போ எனக்கு இது நடந்துச்சு, ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க அது வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்களோ அவங்க மனசில் ஆண்டவர் அவங்களுக்கு செய்வார், எங்களுக்கு செய்ய மாட்டார், நாங்கள் எப்படி அவங்க எப்படி, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு யோசனை இருக்கும். பட் யூ டு நாட் நீட் திஸ் திங்கிங். நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு நடந்ததை நீங்கள் உங்களுக்கு நடந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது அது உங்களுக்கே நடந்துடும். ஏன்னா கிறிஸ்து இயேசுவின் குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் வரமாக இருக்கிறது. லேர்ன் டு செலிப்ரேட். யாராவது வந்து இங்கே சாட்சி சொன்னாங்கன்னா அது சந்தோஷமாக நீங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு யூ ஹேவ் டு லேர்ன் தட். ஓகே, யூ ஹேவ் டு லேர்ன் தட் கல்ச்சர். அப்போ தான் வந்து காரியங்கள் நடக்கும். அம்மா வந்து சொல்கிறாங்களா, இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, ஆத்துமாக்கள் வருவாங்க, அப்படி லேர்ன் டு செலிப்ரேட் அண்ட் ரிசீவ் த வேர்ட் so that things around you will change. You never change, the things around you will never change. It's very important. Okay, இங்கிருந்து தான் மாற்றங்கள் உருவாகும். ஓகே, இருதயத்திலேருந்து தான் மாற்றங்கள் உருவாகும். எரேமியா 17வது அதிகாரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 9வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இருதயத்தை பத்தி அங்க போட்டிருக்கோம். எப்படியாப்பட்ட இருதயம் அப்படின்றத வந்து நீங்க வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? புரியுதா? எல்லாவற்றிலும் இந்த ஊர் உலகத்துல நீங்க என்ன கேடு பாக்குறீங்களோ, இந்த இந்த இடத்துல என்ன நடக்குது, டெரரிசம் நடக்குது, ரேப் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது இல்ல, அதை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் இருதயம் கேடு உள்ளதாக இருக்குதான். யாரு? என் இருதயமும் உன் இருதயமும். சரியா? அதை காத்து கொள்றதுக்கு நீங்க வந்து பிரயாசப்படணும். புரியுதா? ஏன்னா நீங்க கொஞ்சம் உங்க இருதயத்தை வந்து நீங்க வந்து கர்த்தர் பக்கத்து திருப்பாம போயிட்டீங்கன்னாக்கா you will end up in great disaster as well. Because ஆண்டவர் ஏன் இந்த இருதயம் இவ்வளோ திருக்குள்ளதா இருக்குது, இதை நேசிக்கிறாரா அப்படின்னா ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட் வந்து இந்த கிறுக்குள்ளதையும் திருக்குள்ள அந்த இருதயத்தை அவர் நேசிக்கும் பொழுது நீங்க ஆண்டவர் காட்டிலும் மேலானவங்களா மற்றவங்களை குறை பார்க்கறதுக்கு, இல்லை மற்றவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குதுலாம் யோசிக்கிறதுக்கு நீங்க யாருமே கிடையாது. ஓகே, God will stretch out his hand to do wonders if you believe. மார்த்தா கிட்ட ஆண்டவர் தான் சொல்லுவாரு, if you would believe you will see the glory of God. நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு மார்த்தா கிட்ட ஏன் சொல்றாருன்னா, நீ விசுவாசி, உன் இருதயம் கிறுக்குள்ளதோ திருக்குள்ளதா இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், பட் ஆனால் நீ அதை you have to bring it in the right way. ஓகே, ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 70,000 80,000 தாட்ஸ் வருமா மண்டையில. ஒரு நாளைக்கு நீங்க ஏந்திரிச்சு படுக்கிறீங்கல்ல, 70,000 80,000 தாட்ஸ் வரும். ஸோ மக்க நாள் என்ன ஆகும்னா, இந்த 70,000 80,000 தாட்ஸ் இருந்துச்சுல்ல, முதல் நாள் வந்துச்சுல்ல, அதே 75 to 80% திருப்பி ரிப்பீட் ஆகும். ஓகே, இதுதான் நம்மளோட தாட்ஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த 70,000 or 80,000 தாட்ஸில் வந்து how many good thoughts, how many thoughts that is like righteous in front of God you have thought about? 1-2 சொல்றதே ரொம்ப கடினம். கரெக்டா? 1-2 சொல்றதே ரொம்ப கடினம். ஸோ சில சமயத்தில் இந்த மாதிரி ஆட்கள் வந்து வெளியிருந்து வரும்போதோ அவங்க என்னதான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து திருப்தி இல்லையோ சந்தோஷம் இல்லையோ அது காண்பிக்கிற நேரம் கிடையாது. புரியுதா? செலிப்ரேட் பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் மாறினாதான் லைஃப் மாறும், நீங்கள் மாறலைன்னா எதுவுமே மாறாது. எனக்கும் சேர்த்து தான். ஓகே, நான் இங்கேருந்து பேசுகிறனால எனக்கு நான் என்ன கற்றுக்கிறேனோ இங்கேருந்து நான் கற்றுக்கும் போது அது வேறு மாதிரி இருக்குது, நான் அங்கேருந்து உட்காந்து கற்றுக்கிறப்ப அது வேறு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் தட். ஓகே, இன்னைக்கு என்னோட தலைப்பு என்னன்னா, தேவன் அந்த போன வாரம் அவர் நாத்துமாவே கத்திரி எதுக்கு சொல்றாருன்னு சொல்றேன், நன்றி இருதயத்தோடு நீங்க அந்த வார்த்தையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாருல்ல. ஸோ அதை குறித்து
ஏன்னா நம்ம இருதயத்துல நன்றி உணர்வுன்றது வராததுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றத வந்து நம்ம வந்து we have to like research. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட இருதயத்தை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போறோம். என்ன நடக்குது, ஏன் வந்து நம்ம வந்து அது வந்து அந்த காரியத்தை வந்து நம்ம அதை செய்ய முடியல அப்படின்ட்டுன்னு. அது அவரோட தலைப்பு, இது என்னோட தலைப்பு. என்னோட தலைப்பு என்னன்னா, தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை. இன்னைக்கு தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்குற ஆலோசனை, God's advice to us. Okay, so let us turn to chapter Psalms 37 verse 1 to 4. சங்கீதம் 37 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். ஓகே, வெயிட், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வசனம் படிங்க திருப்பி. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. எரிச்சல், பொறாமை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்களை குறித்து பொறாமை அடையாது. கரெக்டா? ஸோ எனக்கு நீங்கள் எல்லாம் தமிழ் ஸ்கூல் தானே, எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். இப்போ எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் எனக்கு இப்போ சொல்லணும். அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. எரிச்சல்னா பொறாமன்றது நம்மளோட மனது எழுதிருக்கிறானே, ஐயோ நம்மளோட நல்ல சம்பாதிக்கிறானே, நம்மளோட எல்லாம் அறிவு புத்தி வேகமா இருக்கிறானே. நீங்க சொல்றது செயல், நான் கேட்கறது அர்த்தம். ஸோ எனக்கு இதுக்கு பொறாமைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியணும், எரிச்சலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியணும். யாராவது எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? In somebody? Come on, man. எரிச்சல்னா கோபம் இருக்கும். பொறாமைக்கு கோபம் இருக்காதா? You see, எரிச்சல்னா டிஸ்டர்ப் ஆகுது. when you read okay, come tell me. எரிச்சல் வந்து நம்ம வந்து அவங்களோட செயலை பார்த்து, அதாவது ஒருத்தவங்களோட அந்த செய்கையை பார்த்து நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகுறது. பொறாமைன்றது வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறது. Okay, கம்பேர் பண்ணி you are close, you are a bit close. Okay, I receive your answer. You see, when we read the Bible, right, நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் சில சமயம் வந்து நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லைக் பொறாமை, எரிச்சல், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட் அப்படின்னு நம்ம ரீசர்ச் பண்ண மாட்டோம். நம்ம பிரெயின் ரீசர்ச் பண்ணாது. இஃப் யூ நெவர் ரீசர்ச், யூ கேனாட் லைக் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியாது உங்களால் முழு இருதயத்தோடு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் இருக்குதுன்றது, அந்த ரைட்டர் என்ன எழுத வராருன்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் யூ வில் தேங்க் ஹிம் ஃபார் த வேர்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? So, do not fret because those who are evil. I'm reading it in English. Do not fret because of those who are evil, or be envious of those who do wrong. Okay? Be envious of those who do wrong. Okay? So you see, எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் கரெக்டாக நான் வித்தியாசத்தை சொல்கிறேன். பாருங்க, எரிச்சல் அப்படின்ற காரியம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறது, இட்ஸ் எ ஷார்ட் டேர்ம். அது வந்து உங்களோட இமோஷனல் சம்மந்தப்பட்டது, புரியுதுங்களா? அது உங்களோட இமோஷனல் ஃபீலிங்கை சம்மந்தப்பட்டது. அப்போ எரிச்சல்னா, இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் யாராவது இங்கே வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். யூ ஃபீல் லைக் okay, uncomfortable with this person. Okay, I cannot wait to finish, I need to go back home. அந்த மாதிரி புரியுதா? எனக்கு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்லாம், இந்த இவன் வந்துட்டான் அப்படின்னு எரிச்சல். ஓகே, இது வந்து ஷார்ட் டேர்ம், இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அந்த 3 hours முடிஞ்சோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அந்த ஃபீலிங் இருக்காது, அந்த எமோஷன் இருக்காது, புரியுதா? அன்டில் த நெக்ஸ்ட் டைம் யூ see the person. ஓகே, பட் பொறாமைன்றது வந்து அது இன்னொரு லெவல், நதர் லெவல். அது வந்து அது வந்து உங்களுக்குள்ளாரியே டீப்பாக இருக்கிற ஒரு விஷயம்.
உங்க அடி மனசுல ஆள் மனசுல வந்து டீப்பா இருக்கிற ஒரு கெட்ட காரியம் தான் வந்து இந்த ஜெலசி, பொறாமை. அவனை பார்த்து அது வந்து லாங் டேர்முக்கு இருக்கும். ஓகே, இட்ஸ் a லாங் டேர்ம். அதுக்கு கியூர் தேடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த எரிச்சல்ல இருக்கிற டாக்ஸிக்கோட பொறாமையில் இருக்கிற டாக்ஸிக் இஸ் மச் மோர் டெட்லி, பாய்சனஸ். புரியுதா? எரிச்சல்லையும் டாக்ஸிக் இருக்கு, பொறாமையிலையும் டாக்ஸிக் இருக்கு. ஆனால் பொறாமையில் இருக்கிற டாக்ஸிக் வந்து நீங்க விஷத்தை குடிச்சிட்டு மற்றவங்க சாவணும்னு எதிர்பார்க்குற மாதிரி. தட் இஸ் த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பொறாமை அண்ட் எரிச்சல். தாவீது இந்த சங்கீதத்தை எழுந்த பொழுது அவர் சொல்றாரு, தீங்கு செய்யறவங்க மேல நீங்க எரிச்சல் அடையாதீங்க. ஓகே, தப்பு பண்றவங்க மேல, நியாயத்தை கடைபிடிக்காதவங்க மேல நீங்க எரிச்சல் பொறாமை அடையாதீங்க. You don't get jealous on these people who do not follow the law, because you follow the law, you don't get what you deserve. But these people never follow the law, they always get what they deserve, more than what they deserve eventually. புரியுதா? So you don't get jealous on these people. You worked and you are in faith. நீ விசுவாசத்தினால கட்டப்பட்டவன், அவங்க விசுவாசத்தினால கட்டப்பட்டவங்க கிடையாது. They are not built in faith, but you are built in faith. The work that you do, நீ செய்யற காரியங்கள், நீ வந்து கையிட்டு செய்யற காரியங்களோடு தேவன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. God is involved with the things that you are doing, but eventually those who do not practice to receive God in their life, those who do not practice what is the requirement of the Holy One, they are not with God. You understand or not? God is far away from them. But since you are faithful, you are built in faith, God is near to you. You understand the difference? Okay, இந்த தாவீது வந்து எப்படியாப்பட்டவர்னாக்கா, அவருக்கு 1008 பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி எழுந்துறது வந்து ரொம்ப கஷ்டம். சவுல் பொறாமை தாவீது மேல. தாவீது இஸ் லைக் ஒரு 14-15 வயசுலயே வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபஸி வந்துருச்சு, நீ கிங் ஆயிருவ அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவர் வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு அவன் கிங் அப்படின்ட்டு. ஆனா தாவீதோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 8வது பிள்ளை வீட்டுல. ஓகே, 8வது பிள்ளை. அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இவன் எனக்கு பிறந்தவனா அப்படின்னு அவங்க அம்மாவை சந்தேகப்பட்டு அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ற ஒரு கேரக்டர், தாவீதை டார்ச்சர் பண்ற ஒரு கேரக்டர். அதனாலதான் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, டேவிடோட அண்ணனுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெரிய பதவியில் இருப்பாங்க, ஆர்மியில் பெரிய பதவியில் இருப்பாங்க. இவர் மட்டும் எங்கேயோ ஒரு மூலையில் போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா டார்ச்சர் தாங்க முடியாது, அவங்க அப்பா அனுப்பி விட்டுருவாரு எங்கேயாச்சும் தூரமா. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பா இருதயத்தில் சமாதானம் இல்லை. அவங்க அப்பா இருதயத்துல இருந்து ஐயோ இவன் யாருக்கு பிறந்தவன் தெரியல, அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் the thing is like this is how he grew up. அப்புறம் வெளியே போயிட்டோன்னே ஆண்டவரோட கிருபை, ஏன்னா ஆண்டவர் அவர் வந்து he was built in faith. He is always trusting in God. You see, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் வந்து நம்மளை வந்து அணுகும் பொழுது நம்ம எங்கே போகிறோம் இளைப்பாறுதல் தேடுறதுக்கு அப்படின்றது வந்து நீங்கள் உங்களை ஆராய்ச்சிக்குங்க. ஆனால் தாவீது இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட போதை பண்ணாமல் அவர் கித்தார் எடுத்துகிட்டு போயிடுவார், எங்கேயாச்சும் போயிட்டு வாசிச்சுக்கிட்டு கடவுளை வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு. ஓகே, praise God. Always you see இந்த சங்கீதம் எடுக்கும் போதெல்லாம் அந்த praise God. அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது தாவீது தான். ஓகே, அது வந்து ஒரு முத்திரை. praise God அப்படின்னு வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. ஞானத்தை வந்து அந்த மனுஷனுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது, ரொம்ப பெருசா படிச்சவர் அப்படிலாம் இல்லை, அவர் வளர்ந்து வர காலங்கள்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவர் ராஜாவாகிறதுக்கு அந்த தகுதியாக இருந்த ஒரே ஒரு காரியம் வந்து என்னன்னாக்கா, he was built with faith. விசுவாசத்தினால கட்டப்பட்டவன். அவனுக்கு அநேக பிரச்சனை இருந்துச்சு. நம்மளாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், நானும் நீங்களும் we are in the same world that everybody is in. We also face the problem that people face. கடங்காரன் அவங்களுக்கும் இருக்கானா, நம்மளுக்கும் கடங்காரன் இருக்கான். அவங்களுக்கு
ஒத்துக்காதவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒத்துக்காதவங்க தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்த ரெண்டு குரூப்போட மென்டாலிட்டி வந்து என்னன்னாக்கா, யூ சூஸ் டு பாதர் அண்ட் யூ சூஸ் நாட் டு பாதர். நீங்க ஒரு விஷயத்த வந்து அதை மண்டையில் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதும் போட்டோம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் புரியுதுங்களா? ஸோ நான் இங்கே ஒரு இடத்துல நான் படித்த மாதிரி எனக்கு a problem is not a problem, but your attitude towards the problem is the problem. You understand or not? Okay, ஒரு பிரச்சனை அல்ல, உன்னுடைய attitude, உன்னுடைய வந்து அந்த கண்ணோட்டம், அந்த பிரச்சனை குறித்துள்ள கண்ணோட்டம் தான் பிரச்சனை. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஒரு பிரச்சனை அல்ல, உன் கண்ணோட்டம், அந்த பிரச்சனை குறித்துள்ள அந்த கண்ணோட்டம் தான் பிரச்சனை. புரியுதா? சோ அப்ப தாவீது எடுத்தோடனே சொல்றாரு, இந்த மாதிரி பண்றவங்க மேல எரிச்சல் அடையாதீங்க, இந்த மாதிரி பண்றவங்க மேல தீங்கு அடையாதீங்க. எனக்கு மூஞ்சிலே சப்பு 4 அறை விட்ட மாதிரி இருந்துச்சு இந்த வசனத்தை படிக்கும் போது. You don't get angry because of people, you don't get annoyed because of people. You shouldn't do that. You see, அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னா, நம்மளோட நிம்மதி, நம்மளோட சமாதானம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களோட எல்லா காரியத்தையும் நம்ம இழந்துருவோம். மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடியுமே நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னாக்கா, ஒவ்வொரு நொடியும் வந்து நம்மளை எதுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கு? ஒவ்வொரு நொடியும் நம்மளை வந்து நம்மளோட ஆய்வுல முடிக்கிறதுக்கான அந்த தருணத்துக்கு கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கு. நம்மளோட ஆய்வுல முடிக்கிறதுக்கான அந்த தருணத்துக்கு கிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கு. நீங்க தேவனோட தான் இருக்கிறீங்க, அதுக்குன்னு உங்களோட ஆயுள் முடியாம இருக்குமா? ரைட், அது தேவன் சொல்லணும். அது யாரு வந்து அது வந்து அவரு டிபார்ட்மெண்ட், ஸோ நம்ம பேச முடியாது. ஓகே, ஸோ த திங் இஸ் தட் எவ்ரி மூமெண்ட் யூ ஹேவ் இன் யோர் லைஃப், இன் திஸ் லைஃப் தட் காட் ஹஸ் கிவன் யூ அண்ட் மீ, தேவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம எப்படி கழிக்க போறோன்ற ஞானம் தான் இது. This is the wisdom to tell you that how you should spend your moments wisely. Okay? So, இப்ப இந்த வசனத்தை படிச்ச உடனே நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே உங்கள் இருதயத்தில் என்ன ஆயிருந்திருக்கோம்னாக்கா, மற்றவங்களை குறித்துள்ள எரிச்சல், மற்றவங்களை குறித்துள்ள பொறாமையெல்லாம் இன்னையோட உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் ஒளிஞ்சி போயிடும். No matter how difficult it is, it should go out from your heart. If you really want to receive happiness from the Lord, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்றதை ஏன் உங்க கண்ணு பார்க்க முடியலன்னா, முக்காவாசி நேரம் உங்களுக்கு இதுலயே டைம் போயிடுது. எனக்கும் சரி, ஏன் ஆண்டவர் கொடுக்கறத ரிசீவ் பண்றதை நம்ம ரிசீவ் பண்றோம். we receive it with thanks. இன்னைக்கு யாராவது நம்மளுக்கு வந்து ஒரு 5 வெள்ளிக்கு 10 வெள்ளிக்கு யாராச்சும் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட we receive something from the Lord. It is not from the person, because Lord instigated the person to do this good for you. Okay? புரியுதா? எஃபர்ட், அந்த எஃபர்ட் வந்து அந்த இருதயத்தில் வந்து அந்த அன்போடு அந்த செய்கிற அந்த எஃபர்ட் வந்து அவங்கக்குள்ள சொந்தமா வருதா இல்லை ஆண்டவர் அவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணி செய்ய வைக்கிறாங்களான்றது யூ யோர்செல்ஃப் நோ. ஓகே, ஐ டோன்ட் நீட் டு டெல் யூ. ஏன்னா நம்மளுக்கு நன்மை செய்கிறவை அவனும் கிடையாது, நம்மளுக்கு தீமை செய்யாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம். ஓகே, நம்ம நன்மை செய்வன் எவனும் கிடையாது. nobody in this world that will do good for you. Okay, it's just that God will touch their heart to do good for you. Okay, so பொறாமை குறித்து, எரிச்சலை குறித்து நல்ல டிஃப்ரென்ஸை புரிஞ்சு வச்சுக்கிங்க. உங்களோட ஆத்மா கரெக்டான நிலையாக இருக்கும் பொழுது எந்த தாட்ஸ் உங்கள் மண்டையில் வருதுன்றத, ஓ இது பொறாமை, ஓ இது எரிச்சல், அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும். உங்கள் தாட்ஸ் வந்து உள்ளுக்கு ஓடிட்டு இருக்கும் போது உங்களோட ஆத்மா உங்களோட தாட்ஸை பார்த்து, ஓ நான் எப்படி யோசிக்கிறேன் பாரு, நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீங்கள் வரணும். அது வந்து சும்மா வராது. தேவனோட நேரத்தை செலவு பண்ணணும், தேவனோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணணும்.
தியானம் பண்ணணும். இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணேன். நான் வந்து சும்மா உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து பேசல. இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் தியானம், அவரோடு சேர்ந்து நான் தியானம் பண்ணேன். புரியுதுங்களா? நான் அவரோடு சேர்ந்து நான் தியானம் பண்ணேன் இந்த வசனத்தை. ஸோ பாருங்க, இந்த பொல்லாதவர்கள் குறித்து நீங்க பொறாமப்படுறீங்க, நீங்க எரிச்சல் அடைகிறீங்கல்ல, நீ பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு 2வது வசனத்துல வந்து அவர் சொல்றாரு. படிங்க அந்த 2வது வசனத்தை. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். You understand? Okay, அது ரொம்ப சுத்த தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். Okay, don't follow after the wicked ones or be jealous with their wealth. Don't think for a moment they are better off than you. அவங்க என்னோட பெட்டர்னு don't even think for a moment they are better off than you. God is telling you. It's not me. நான் சொல்லல இந்த காரியத்தை. God is telling you. நீ பொறாமப்படுறல இந்த பர்சன், நீ பொறாமப்படுறல இந்த காரியம், அவங்க வச்சிருக்காங்கன்னு பொறாமப்படுறல, அவங்க இருக்கிறாங்கன்னு எரிச்சல் படுகிறல, அவர்கள் பொல்லாதவர்கள் என்பதை என் இருதயமும் உன் இருதயமும் அறிந்தாலும் நீ அவர்களுடைய முடிவை பார்க்க முடியல. அதனால நீ இப்ப பார்த்து பொறாமப்பட்டு இருக்க. தேவனுக்கு அவங்களோட முடிவு என்னன்றது தெரியும். புரியுதுங்களா? அவர்களையும் கை நீட்டி ரட்சிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு. உனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை அவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. So you do not judge people. You do not condemn them. You do not be jealous on them and you do not be envious on them. Okay? ஏன்னா when you okay, நான் உங்கள்கிட்ட சொல்றேனே, இப்ப நீங்க இப்ப நம்ம கஸ்டம்ஸ்ல இல்லை எங்கேயாச்சும் நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணை இப்படி முன்னுக்கு நேராக வச்சு நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா நம்ம யாரும் இடிக்க மாட்டோம். அதே நீங்கள் இப்படி ஃபோனை பார்த்துட்டு போனீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப பேர் அந்த காரியம் தான் பண்ணுறாங்க. ஓகே, என்னையும் சேர்த்து தான். சில சமயம் எனக்கும் ஃபோன் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் நடந்துக்கிட்டே நான் ஃபோன் பார்க்கணும். ஓகே, வாட் வில் ஹேப்பன்? முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு பள்ளம் இருந்தால் உங்களுக்கு தெரியுமா? இல்லை முன்னுக்கு யாராவது ஆப்போசிட்டில் நடந்து வராங்கன்றது தெரியுமா? எதுவுமே தெரியாது. உங்கள் கண்ணு ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு, ஏன்னா இப்படி நீங்கள் வச்சுட்டீங்கன்னாக்கா நீங்கள் முன்னுக்குள்ளதை பார்க்க முடியாது. கரெக்டா? ஸோ இந்த பொறாமையும் எரிச்சலோன்றது இப்படி தான் உங்கள் கண்ணை மறைக்குது. That's why you go in stumble. ஸோ அடுத்தடுத்து அவனை பார்த்துக்கிட்டே நம்ம போயிட்டு ஏதோ சீலாப்பா செஞ்சுட்டு வந்துடும், ஏதோ தப்பாக போய் செஞ்சுட்டு வந்துடும். அவனுங்களை பார்த்துக்கிட்டே வந்துட்டான்டா அப்படின்ட்டு. புரியுதா? ஸோ these are the things that causing toxic in your heart. புரியுதுங்களா? உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்கு. பொறாமையும் எரிச்சலும் ஒண்ணு. புரியுதுங்களா? உங்களோட ஆயுத கடங்கள்ல வந்து இந்த ஆயுதம் இருக்குதான்றது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இருந்தா தூக்கி வீசிடுங்க. ஓகே, சோ பாருங்க 3வது வசனத்தை படிங்களேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். பாருங்க, நான் திருப்பி உங்கள்ட்ட சொல்றேன், அவங்களோட சக்சஸ் இருக்குல்ல, இந்த இந்த பொல்லாதவர்கள் பொறாமைக்காரர்களோட அவங்க இருக்காங்கள, அவங்களோட அந்த சக்சஸ் இருக்குது இல்ல, அது ரொம்ப நாள் இல்லை. புரியுதுங்களா? நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு படிக்கிறேன். They and their short-lived success will soon shrivel up and quickly fade away like grass clippings in the hot sun. இப்ப வெயில்ல புல்லெல்லாம் வாடி போயிடும். லாலாம் புல்லு பார்த்துருக்கீங்களா? லாலாம் புல்லு பத்தி எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேம்மா. உங்களுக்கு தெரியுது லாலாம் புல்லுன்னா என்னன்னா, நீங்க நல்ல ஒரு அழகான செடியை நட்டு வைப்பீங்க, அது பக்கத்திலேயே ஒரு செடி வளரும் சம்பந்தம் இல்லாம. அதான் லாலாம் புல்லு. அந்த லாலாம் புல் என்ன பண்ணோம்னா, இந்த செடிக்கு நீங்க கொடுக்குறீங்கல்ல உரம், நீங்க கொடுக்குற அந்த தண்ணி, இந்த செடிக்கு கிடைக்கிற சூரிய ஒளி வரைக்கும் அது எடுத்துரும், பறிச்சிடும், முற்றிலுமா அதோட சக்தியை பறிச்சிடும். ஆனா லாலாம் புல்லோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாடி போயிடும். லாலாம் பார்த்தா நல்லா செழிப்பா வளர்ற மாதிரி இருக்கும், நல்லா பெருசா போற மாதிரி போயிட்டே இருக்கு, அப்பா அப்படின்னு சோளம் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா செத்துரும். புரியுதுங்களா? இப்படிதான்
உங்களை சுத்தி உங்களுக்கு தீங்கு பண்ணிக்கிட்டே உங்களோட சுத்திக்கிட்டே இருக்கிற அந்த பீப்புள் வந்து, உங்களோட நன்மையை உறிஞ்சிக்கிற அந்த ஜனங்கள் வந்து, உங்களுடைய கையிலேருந்து நல்லதை பெற்று உங்களுக்கு நன்றி உணர்வு இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிற சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல, they will have their short lived success. அவங்களோட சக்சஸ் வந்து இவ்வளோ. ஆனா உங்களுக்கு பார்த்தோம் போ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் God says their success is short lived. இப்ப கடவுளோட வேர்ட்ஸ் வந்து, the word of God is trustworthy. You can put your trust in it. Okay? கடவுளோட வார்த்தை வந்து என்னன்னாக்கா, வெள்ளியும் பொண்ணை வந்து 7 தடவை புடம் விடுவாங்களாம். இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா இந்த தங்கம், கையிலலாம் தங்கம் போட்டிருக்கீங்களா, நான் போட்டிருக்கேன்ல, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 7 வாட்டி உள்ளுக்கு நெருப்புக்குள்ளே போட்டு எடுப்பாங்க. நெருப்புக்குள்ளே போட்டு எடுப்பாங்க. டெஸ்ட் பண்ணுறது. யூ கேன் டெஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் லைக் தட். ஏன்னா தாவீது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தைகள் அந்த மாதிரி புடமிட்டு பார்த்தாலும் உன்னால ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அது தவறாது. அவரு எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு இதெல்லாம் போய் எழுதல, அவர் எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. சோ ஃபார்முலா கண்டிப்பா மிஸ் ஆகாது. What is the name of the guy who invented mathematics? கணக்கு என்பதை கண்டுபிடித்தவரோட பேர் வந்து Archimedes. He's a Greek. He's a Greek guy. Okay, so that is the guy. அந்த பை இருக்குல்ல, பை நம்ம படிக்கிறோம்ல, பை, அந்த பையெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாராம். அந்த ஃபார்முலா வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாராம். So he is the first guy who invented mathematics. Okay, அது போலவே இப்ப அவர் கண்டுபிடிச்சா அவர் போயிட்டாரு. ஆனா அவரோட மெத்தட் எல்லாத்துக்கும் ஃபார்முலா போடும்போது கரெக்டா வருதா? God made the formula first, then only he created you. God's wisdom is vast. நீங்க வந்து ஒரு கடல்ல வந்து நீங்க சின்னதா மிதங்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? கடல்ல வந்து ஒரு சின்ன குப்பை வந்து மிதங்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அது நீங்களும் நானும் தான். ஏன்னா அவரோட ஞானம் வந்து அவ்வளோ பெருசு. நம்ம அங்கே மிதங்கிக்கிட்டு நம்ம தான் அந்த கடலுக்கே ஓனர் மாதிரி பேசிகிட்டு இருப்போம் சில சமயத்தில். பட் ஆனால் அது தப்பு. ஓகே, பாருங்க, இப்ப அவங்க படிச்சாங்கல்ல, இப்ப அந்த 3வது வசனத்தை திருப்பி படிங்க. கர்த்தரை நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய். எல்லாத்துக்கும் போய் நன்மை செய். Keep trusting in the Lord and do what is right in His eyes. Fix your heart on the promises of God. You will dwell in the land, feasting on His faithfulness. Your priority of life and your importance of life should be feasting the goodness of God. How you want to feast, how you want to be fulfilled in the goodness of God. If you keep on thinking about this group of people, you won't be able to receive good things, because even though you receive, your eyes will blind you. உன்னுடைய இருதயத்தின் ஆவிக்குரிய கண்கள் இருக்குது இல்ல, உன்னுடைய சிந்தனையின் ஆவிக்குரிய கண்கள் இருக்குது இல்ல, இது வந்து ஆவிக்குரிய குருட்டாட்டத்தினால கட்டப்பட்டிருந்துச்சுன்னா உனக்கு நடக்கிற நன்மைகள் உனக்கு புரியாது. உங்களோட ஆவிய பரிசோதித்து பார்க்கணும், உங்களோட கண்களை நீங்க தெளிவா வச்சிருக்கணும் அப்படின்றது வந்து தேவன் விரும்புறார். That is the desire of God. அது உங்க நல்லதுக்கு. அவரோட பெனிஃபிட்டுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க அவரோட பெனிஃபிட்டுக்கு உங்களால எதுவுமே செய்ய முடியாது. பூமிக்கு கீழாக இருக்கிற அனைத்தும், வானங்களுக்கு கீழாக மேலாக இருக்கிற அனைத்தும் அவருக்கு சொந்தமானது. Do you think you can do anything that can you can give him anything? தசம பாக கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Nothing. You cannot give anything to God. The only thing that listen to him. காதுக்கு இருதயத்துக்கு ஒரு காது இருக்கு, உங்களோட சிந்தனைக்கு ஒரு காது இருக்கு, உங்களோட பிசிக்கலா உள்ளுக்கு என்ன இருக்கோ அது பிசிக்கலா வெளியே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப
கர்த்தரை நம்பி நன்மை செய், நீ செஞ்சிட்டே இரு, நீ போ. இவனுக்கு செய்ய மாட்டேன், அவனுக்கு செய்ய மாட்டேன், அதெல்லாம் வேண்டவே வேணாம். நீ உன் இருதயத்தை கரெக்டா, இந்த தராசு பார்த்துருக்கீங்களா? தராசு பார்த்துருக்கீங்களா? திம்பாங்க கரெக்டா அந்த கோசத்திலே இருக்கும். கோசம் கரெக்டா இருக்கும். நீங்க ஏதாவது ஜாமா வச்சாதான் லோடு காட்டும், இல்லைன்னா அது ஜீரோல தான் நினைக்கும். யூ ஷுட் பி நியூட்ரல் இன் த ஜீரோ, லைக் in the middle, not judging who's right and not judging who's wrong. புரியுதுங்களா? ஸோ எப்போதும் இந்த காரியத்தை குறித்து நீங்க யோசிக்கும் போது இந்த தராசு மாதிரி நான் இருக்கனான்றது வந்து உங்க சிந்தனைக்கு வரணும். அதனால தான் நான் அந்த காரியத்தை உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். ஓகே, ஸோ கீப் ட்ரஸ்டிங் இன் தி லார்ட், do what is right, do what is right, not do what is wrong. Okay, do what is right. Okay, if this person, இப்ப இந்த ஆளு இவருக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு ஒரு இதுவும் அவர்கிட்ட இல்லை, நீங்க போய் நன்மை செய்யறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்கள்ட்ட அந்த தகுதியும் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க நன்மை செய்யணும். Do what is right even though the person do not deserve it. Do what is right. Okay, so okay, நீ செஞ்சிட்டியா, நல்லதெல்லாம் செஞ்சிட்டியா, ஆனா உன் கண்கள் இருக்குதுல, fix your eyes on the promises of the Lord. ஸோ இது ரெண்டு காரியத்தை நீங்க செய்யணும். ஒன்னு என்ன செய்யணும், எவன் நல்லவன் கெட்டவன் தெரியாம பார்த்து நீ நன்மை பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இரு. ஓகே, அட் த சேம் டைம் fix your eyes on the promises of the Lord. Don't you think that when you do something good, நீ ஏதாவது நல்லது செய்யும் பொழுது அந்த நல்லது வந்து திரும்பி உனக்கு வரும், இவங்க மூலியமா வரும், அவங்களுக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன், அவங்க எனக்கு செய்வாங்க, திரும்பி எனக்கு பின்னாடி பேக்கப் பண்ணி வந்து நிற்பாங்க. அதெல்லாம் நீ அங்க நன்மை செய்றியா, அந்த நன்மை செஞ்சுட்டு நீ அப்படியே விட்டுட்டு போயிரு. உன்னோட கண்களை வந்து அவங்க மேல ஃபிக்ஸ் பண்ணாத, நான் அவங்களுக்கு செஞ்சிருக்கேன், இவங்க எனக்கு செய்வாங்கன்னு. திரும்பி இங்கிட்டு பாரு, fix your eyes on the promises of God. திருப்பி அந்த வசனத்தை படிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வந்து மேய்ந்து கொள்ளணுமா? நீங்க என்னத்த மேய்ந்து கொள்றீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எதை மேய்ந்து கொள்றீங்க? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளா நீங்க என்னத்தை போய் மேய்ந்து கொள்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் அதை பத்தி பேச விரும்பல. பட் ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை மேய்ந்து கொள். read, keep on read, trusting in his promises, do good in the land. ஓகே, நீங்க சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் பொழுது நீங்க புரியுதுங்களா? நீங்க சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் போது நீங்க தேவனை போலவே நல்லோருக்கும் தீயோருக்கும் நன்மை செய்யற ஒரு நல்ல கேரக்டரா நீங்க மாறிடுவீங்க. You will be perfect as your heavenly Father is perfect. How is he perfect? Because he make his rain shower on the good and bad. Okay, வெயில் எல்லாரும் மேல அடிக்குதா? இவன் கெட்டவன் மேல வெயில் அடிக்க கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்குதா? இவன் கெட்டவன், இவனுக்கு மட்டும் மழை வந்து உழுவாது மண்டையில அப்படின்னு இருக்கா? நோ, rain falls on everybody. உங்களை சுத்தி நடக்கிற காரியங்கள்ல வச்சு நீங்க உதாரணத்தை கத்துக்குங்கன்னு சொல்லி நிறைய காரியத்தை ஆண்டவர் வேதத்துல எழுதி இருக்கிறாரு. நீங்க பார்க்கக்கூடிய காரியங்கள்ல தான் வந்து உதாரணத்தை கத்துக்க சொல்றாரு. நீங்க பார்க்காதவைகள்ல வந்து உதாரணத்தை சொல்றதை விட பார்த்து கத்துக்கிற காரியங்கள்ல தான் உதாரணம் அதிகமா சொல்லப்பட்டிருக்குது. கரெக்டா இல்லையா? ஆனா இந்த உலகத்தின் ஞானம் வந்து என்ன தெரியுமா சொல்லும்? if you want to be rich, act rich அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நீ பணக்காரனா இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல பணக்காரன் மாதிரி நடி, ஆனா நீ பணக்காரன் ஆயிடுவ அப்படின்ட்டு. நோ நோ, அதெல்லாம் கிடையாது. You do not need to act rich, you need to act you yourself as you, because when you try to act as something else which is not you, you will fall into a lot of sufferings and pain in your heart, because that character is not you. You are not that person. நீங்க அவங்க கிடையாது. நீங்க உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு தனித்துவம் வச்சிருக்கிறாரு இல்ல, உங்களுக்குன்னு ஒரு காரியங்கள் ஆண்டவர் பின்பற்றதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க அதுல பின்பற்றும் போது நீங்க உங்க கேரக்டரை நீங்க டெவலப் பண்ணணும். வேற ஒரு கேரக்டருக்கு நீங்க போய் உயிர் கொடுக்கறதுன்னா அது எப்படி? நீங்க என்ன டப்பிங்கா கொடுக்குறீங்க? இந்த படத்துல டப்பிங் கொடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? வேற யாரோட குரல் வேற யாரோ வந்து பேசிட்டு போவானுங்க.
ஸ்பைடர்மேன் தமிழ்ல பேசுவாரு, இதுல ஸோ அந்த மாதிரி. ஸோ யோர் லைஃப் வில் பி த சேம். ஐம் நாட் ஜோக்கிங், யோர் லைஃப் வில் பி த சேம் when you try to behave like somebody else. இந்த கோட்ஸ் ஏதாச்சும் நீங்க லைக் இந்த மாதிரி ஸ்டூபிட் மோட்டிவேஷனல் கோட்ஸ் த்ரோ இட் அவே, நோ யூஸ். தயவு செய்து அதெல்லாம் தூக்கி வீசிடுங்க. இது உங்க ஆத்மாவுக்கு மோட்டிவேஷனல் கொடுக்குற திங். ஓகே, அது உங்க சரீர ரீதியாக உங்களுக்கு மோட்டிவேஷனல் கொடுக்கறத கற்று நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களோட சரீரத்தோடையா இருக்க போறீங்க. உங்க ஆத்மா தான் மேலே போவோம். உங்க ஆத்மா தான் உங்களோடு இருக்கும். உங்க ஆத்மா தான் நீங்க. லிட்ரலி your soul is you. It's not the body, it's not the spirit. The soul is you. Okay, சோலுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். That is wise. Okay, so நாலாவது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, நல்லது செய்ய. பொறாமைன்றது காரியம் எரிச்சல்ன்றது காரியம் இருதயத்தில் தூக்கி வீசிரு. ஓகே, அப்புறம் கர்த்தரை நம்பி எல்லாத்துக்கும் நன்மை செய்ய. கர்த்தருடைய நீதிகளையும் நியாயங்களையும் உன்னோட கண்களை பதிய வை. அப்புறம் கர்த்தருக்குள் நீ மனமகிழ்ச்சியாயிரு. Be happy in the Lord. Be joyful in the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. The joy of the Lord is your salvation. Getting jealous on anybody or getting irritated on anybody is not your salvation. Okay, it won't come. It won't come. Okay, it won't work that way. Formula இப்படி இருக்கு. You see, இப்ப law of gravity ன்னு ஒன்று இருக்கா? ஓகே, லா ஆஃப் ஏரோடைனமிக்னு ஒன்று இருக்கா? லா ஆஃப் ஏரோடைனமிக்னா என்னது? புவியீர்ப்பு சக்தி இருக்குல்ல, புவியீர்ப்பு சக்தியோட அந்த ஃபார்முலா இருக்குதுல்ல, அது சேம் தான். அது நீங்க 2வது மாடியிலேருந்து நீங்க கீழே குதிச்சுட்டு புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யும். அதோட லா அந்த மாதிரி அது இழுத்துக்கும் எல்லா விஷயத்தையும். ஓகே, அது ரொம்பவும் அது இழுத்துக்கல. நம்ம இப்போ நடக்கிறோம்ல, நம்ம இப்போ அந்த பூமியில் இப்படி இந்த கால் வச்சு இப்படி தரை வச்சு நடக்கிற அளவுக்கு புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யுது அப்படின்னா அது ஒரு அளவோடு இருக்குது, ஒரு ஃபார்முலாவில் அது வேலை செஞ்சிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த காரியத்தை கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, இட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் யூ கிறிஸ்டியன்ஸ், ஃபார் அஸ், ஓகே, for all of these people in this world eventually, okay, so that they should be very happy, they should be very joyful, they should be very grateful for their life. அவரோட வாழ்க்கைகளுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா, அமைதியா, நிதானமா அவங்க வாழ்க்கையை அவங்க கடந்து போகணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, உன் இருதயத்துல நீ யாருக்கிட்டையுமே சொல்லாம நீ வேண்டுற காரியம் கூட நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் உனக்கு அருள் செய்வார். அருள் செய்வார். அவர் அது ரொம்ப ஈஸியா உனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். you will get things very easy. you see, இருதயம் மாறுபாடா, கோணலா, திருக்கு முறுக்கா இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், you cannot receive anything. You feel like you are not enough. You feel like எனக்கு நானும் பெட்டர் ஆகணும், நானும் இப்படி ஆகணும், நானும் அப்படி ஆகணும். நீங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான பாயிண்ட்டுக்கு நீங்க வர மாட்டீங்க. பட் வாட் காட் இஸ் காலிங் யூ, தேவன் உங்களை எதுக்கு அழைச்சார்னா உங்களுக்கு திருப்தியாக்கி, அது ஒரு பாட்டு இருக்கும், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். தெரியுமா? திருப்தியா, you need to have a satisfaction in life. வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்கணும். சாப்பிட்றதுலையோ இல்ல பாய்க்கிற காடியிலையோ இல்ல இருக்கிற வீட்டிலையோ செய்யற வேலையிலையோ திருப்தி அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவதாக இந்த விஷயத்தை உங்க மண்டையிலிருந்து வெளியாக்குங்க. நான் அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேடவே முடியாது, அதையும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பிகாஸ் அது என்னை உருவாக்கல, அது எனக்கு ஜீவன் கொடுக்கல, அது எனக்கு ஆத்துமா கொடுக்கல.
புரியுதுங்களா? அது எனக்கு இருதயம் கொடுக்கல, எனக்கு சதை கொடுக்கல, எனக்கு நரம்பு கொடுக்கல, எனக்கு எலும்பு கொடுக்கல, அது எதுவும் கொடுக்காது. ஸோ அதுலேருந்து நீங்க திருப்தி தேடுறதுனால தான் அநேக காரியங்களுக்குள்ளாக நீங்க போயிடுறீங்க. யூ வில் கெட் டேங்கிள் இன் திங்ஸ். ஓகே, இந்த ஒயர் பார்த்தீங்களா எப்படி டேங்கலா இருக்கு பார்த்தீங்களா? எப்படி சுருட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மானை? இந்த மான் மாதிரி தான் இருப்பீங்க நீங்க. இங்க பாருங்க, இந்த மான் பாருங்க எப்படி சுருட்டி வச்சிருக்காங்க ஒயர்லன்னு. இந்த ஒயர் மாதிரி தான் நீங்க வேற இடத்துல எங்கேயாச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேடணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இப்படிதான் ஆகுங்க. அம்மா கரெக்டா இங்க வச்சிருக்கிறாங்க கொண்டு வந்து. ஓகே, இது இங்கிலீஷ்ல இருந்து எப்படி தெரியுமா போட்டிருக்கு? Find your delight and true pleasure in Yahweh, and He will give you what you desire the most. He will give you the most. He will give you the best. You will never have anything to complain. அவர் உங்க வாயை அடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நான் எப்போதுமே செகண்ட் ஹேண்ட் காடி மேல எனக்கு கொஞ்சம் ஆசை. எப்போதுமே நான் போய் காடி பார்க்கும்போது அந்த ரேஸ் காடி, இந்த ரேசிங் அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் காசு வந்து, ஏன்னா செகண்ட் ஹேண்ட் காசில் தான் அவங்க நிறைய காசு போட்டு அந்த இன்ஜின்லாம் வந்து மாற்றி அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ நான் எப்போது ரேஸ் காடி தேடுறதுனால நான் எப்போதுமே ரேஸ் காடி போய் செகண்ட் ஹேண்ட் காடி தான் பார்த்துட்டு இருப்பேன். பட் the goodness of God, when I applied for loan, அந்த செகண்ட் ஹேண்ட் காடி எதுவுமே எனக்கு கிடைக்காது. வேஸ்ட் நான் ட்ரை பண்றது. ஆனா நான் புது காடிக்கு அப்ளை பண்ண லோன் உடனே கிடைக்கும். Means to say that God always want you have the most, the best. அவர் உங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னே நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம அவர்களை பார்த்து நம்ம கீழே விழுந்துறனால நம்மள இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, போனை பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு நீங்க போய் கரெக்டா சேர முடியுமா? டைமுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா முன்னுக்கு நடந்து போனா தானே you can reach to the place like 5 minutes earlier, 10 minutes earlier, right? So ஏன் காரியங்கள் தாமதமாகுதுன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஃபோக்கஸா இல்லை. We cannot be very focused in God because we are distracted by all these things. புரியுதுங்களா? நம்ம வந்து அநேக நேரங்களில் வந்து ஆண்டவருக்காக பாடுபடுறதை விட்டுட்டு ஆத்மாக்களுக்காக பாடுபடுறதுக்கு போயிடுறோம், இல்லை வேற எதுக்காச்சும் பாடுபடுறதுக்கு போயிடுறோம், இல்லை வேற காரியங்களுக்காக நம்மளோட நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு நம்ம போயிடுறோம். ஸோ தட் இஸ் why the formula is still the same. The law of gravity always works. The law of aerodynamics always work. It's just that the plane got failure. It's just that you are stupid enough to go and jump from the level 2. Okay? So, அஞ்சாவது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுல வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைத்துனாக்கா என்னத்தை ஒப்பு வைக்கிறதுனா தான் ஒப்பு வச்சுட்டேன் எல்லாத்தையும். நான் எப்போதும் ஆண்டவருடைய இதுன்னு இருக்கேன், 24 hours நான் ஆண்டவருடைய தான் இருக்கேன். செக் பண்ணுங்க, உங்க வழியை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களான்றதை செக் பண்ணுங்க. நான் எப்போதும் ஸ்பிரிட்லயே இருக்கேன், எங்க எப்போதும் ஸ்பிரிட்லயே தான் இருப்பேன். Come on man, don't lie. You see, ஒருத்தருக்கு வந்து ஒப்பு கொடுக்கறதுன்றது வந்து வேற விஷயம். உன் வழியை அப்படின்னா உன் வழி நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஏதாவது வழி இருக்கா? நோ. நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னும் உனக்கு வழி இருக்குதுன்னா சம்திங் ராங். கரெக்டு தானே? என்னோட லாஜிக் உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடு. You surrender everything to God. உன்னோட எல்லாத்தையும் நீ ஒப்பு கொடுத்துரு. Okay? What he will do? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இல்ல ரெண்டாவது இன்னொரு காரியம் இருக்கு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாத்துக்குமே என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு எரியறவன் எவனா நம்ம பக்கத்துல இருந்தாலும் நம்ம எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கூடையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே,
அவன் மேல பொறாமை இருக்கிறது is a bit too much. But you have faith in God, okay? That is no wrong. But seriously, God is asking you to like eliminate. இந்த பைகான் சாம்பிளிங் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? கொசு வரும், பைகான் ஸ்பிரிட் எடுத்து அடிப்பாங்க. ஹப்போஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்து இப்படி கையை அடிச்சு இப்படி இப்படி திருப்புவான், ஒரு பாடி பில்டரு. அப்படின்னா என்னன்னா கொசு செத்து போச்சான். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட பொறாமையும் உங்கள் எரிச்சலையும் God is asking you to hapus. ஓகே, throw away. உங்களோட பொறாமையும் எரிச்சலையும் நீங்கள் வச்சுக்கிட்டு you will be blind to receive what God is doing in your life. Where is He bringing you and where you are going to. மனுஷனுக்கு தோன்றுகிற வழி ஒன்று செம்மையாக இருக்கும், ஆனாலும் அது மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். உனக்கு தோன்றுகிற வழி செம்மையா தான் இருக்கும், நல்லா இருக்கும். அதான் சொல்ல செம்மையா இருக்குமா, பைபிளே போட்டிருக்கு. மனுஷனுக்கு தோன்றுகிற வழி செம்மையா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதோட முடிவு மரணம். ஓகே, மரணம்னா என்ன மரணம்? உங்களோட சரீரத்துக்குரிய மரணம் கிடையாது, உங்களோட ஆத்துமா மரணம் அடைஞ்சிடும். நீங்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, உங்களோட ஆத்துமா அடையாம உங்களோட ஆவிக்குரிய மரணம் தான் உங்களுக்கு மரணம். The spiritual death is the first death. Then only you will come to your physical death. Okay? So God is asking you to be spiritually alive so that in physical realm, in the physical world, you will be alive to receive both the spirit and the physical world's goodness of God. Because our God is God to both spiritual world and both physical world as well. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தமிழ்லயே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதாவது உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தர், அவர் ஆவிக்குரிய உலகங்களுக்கும் அவர்தான் தேவன், மாம்ச உலகத்துக்கும் அவர்தான் தேவன். சோ நீங்க ஆவியில உயிரா இருக்கிறது தான் அவரு ரொம்ப விரும்புறாரு. ஏன்னாக்கா நீங்க ஆவியில உயிரா இருந்தா மாம்சத்துக்குரிய உலகத்துல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்க இயல்பாக பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்க பக்கத்துல நிற்பா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? யோசப், நீங்க தான். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது உங்களுக்கு எதிராக யார் நிற்கிறாங்க? நீங்க தான் நிற்கிறீங்க உங்களுக்கு எதிராக. ஏன்னா இந்த மாதிரி காரியங்களை வச்சு எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா இந்த பாடம் யாருக்கு? எனக்கு. பட் ஐ செக் மை செல்ஃப். நான் யார் மேலாவது பொறாமையா இருக்கேனா, நான் யார் மேலாவது எரிச்சலா இருக்கிறேன்னா, எனக்கு சில காரியங்கள் இருந்தது விட்டு கொடுக்கறதுக்கு. தென் ஐ ப்ரேட் அண்ட் ஐ லீவ் தோஸ் திங்ஸ். ஐ எம் டெல்லிங் யூ, நான் இந்த வார்த்தையை பெற்றுட்டு நான் வந்து ப்ரே பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னும் அதிகமா எல்லாத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் நல்லா செய்ய முடியுது. நான் எதிர்பார்த்த காரியங்கள், ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காரியங்கள் நடக்காத அந்த காரியங்கள்லாம் வந்து நான் இந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது it just come in front of me and fall down. எனக்கு முன்பதாக வந்து அப்படி விழுந்துச்சு. புரியுதா நான் சொல்றேனே? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க வந்து உங்களுக்கு மேல உள்ளவங்களோ உங்களுக்கு கீழே உள்ளவங்களோ, எல்லாத்துக்கிட்டையும் சமாதானமா, ஹார்மனியா, டைவர்சிட்டியா. You know what is harmony and diversity? God wants people who be ஹார்மனியா இருக்கணும் எல்லாத்துலயுமே. புரியுதுங்களா? தேவன் அப்படியாப்பட்ட ஆளுகள். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப பியோர், அவர் பாவமே செய்யாதவருன்றது வந்து இதுல மட்டும், நம்ம வேதத்துல மட்டும் எழுந்தல, புனித குர்ஆன் நூல்லையும் அப்படிதான் எழுந்திருக்கு. அவங்களும் நம்புறாங்க இயேசு பாவம் பண்ணாதவர்னு, அவங்களும் நம்புறாங்க. புரியுதுங்களா? நம்மளும் நம்புறோம். ஆனா இயேசு கிட்ட who was more drawn to Jesus, இயேசு கிட்ட அட்ராக்டட் ஆனது வந்து இந்த ஸ்பிரிச்சுவலா இருந்தாங்களா அந்த குரூப் இல்ல, இந்த பாவம் பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருந்தானுங்கல்ல, அவங்கள தான் தேவன் ரொம்ப அட்ராக்ட் பண்ணாரு. அவங்களோட தான் உட்கார்ந்து இருப்பாரு, அவங்களோட தான் இருப்பாரு.
புரியுதா என்ன சொல்றேன்னு? ஜீசஸ் கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லினஸ், எவ்வளவு ஓப்பன் கான்செப்ட் இருந்திருந்தா பாவிகள் அவர்களை வந்து அணுகிறதுக்கு அவரு எப்படி வந்து எப்படி ஹாவ் யோசிச்சு பாருங்க. ஓகே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் வந்து எவ்வளவு ஓப்பனா இருந்தாரு பாருங்க. பாவிகள், பீப்புள் த்ரோ பார்ட்டி ஆன் ஜீசஸ். இயேசுவோட பேரை வச்சு பார்ட்டி நடத்துவாங்க அந்த பாவிகளும். அந்த he is guest, he is invited, he will go, Jesus will go there because he was more attracted to sinners rather than the righteous people. But he is righteous. He never judged them, he never condemned them. When people say Lord, when he was there, people themselves will come and tell him, Lord, I have sinned against. ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து இயேசுக்கு போயிட்டு, ஓகே நீ பாவம் பண்ணிட்ட, நீ இப்படி இந்த மாசம் இந்த செலுத்துறி இது பண்ணிடு, அதெல்லாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் சம்டைம்ஸ் பீயிங் குட், நல்ல கேரக்டர்ல இருக்கிறது, நல்ல ஆளுங்களோடு பழகிறது, சம்பாஷணம் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா நம்ம இருந்தோம்னா குட் திங்ஸ் வில் கம் டு யூ. புரியுதுங்களா? நீங்க வந்து அப்படியே வரப்பா, அப்படியே விசுவாசத்துல வரப்பா இருந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றும் பண்ணல தானே. நானும் ஒன்றும் பண்ணல தான். வரப்பா இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணுமே பண்ணல. ஏன் நம்ம இயேசுவை போல இருக்கிறதுக்கு நம்ம வந்து கத்துக்க கூடாது? அந்த ஞானத்தை தான் அவர் தாவீது அப்பயே சொல்லிட்டாரு, பொறாமப்படாத, ஒன்றும் எரிச்சல் கூடாது. எவனோ ஒருத்தன் வந்து சபிச்சுட்டு போவான், அவர் வந்து ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கும்போது, எவனோ ஒருத்தன் சாப்பிட்டான் அப்படின்னா அவன் பக்கத்தில் இருக்கான் கூட்டாளி சொல்லுவான், சொல்லுடி முடிச்சிடலாம் கதையை அப்படின்னு. தாவீது சொல்லுவான், இல்லை பரவாயில்ல, ஏசுனா ஏசிட்டு போட்டான், விடுறா. ஆனால் தாவீது மறுபடியும் பவருக்கு வந்த போது இவனை ஒண்ணுமே செய்யல. சவுலு எத்தனை வாட்டி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு தாவீதை, ஏன்னா அவன் அடுத்த ராஜாவாயிர போறான் அப்படின்னு. அவனுக்கு தூங்கும் போது கூட நிம்மதி இல்லலா, பயந்து தூங்கணும். நான் சில சமயம் எப்படி அவன் கக்கா போயிருப்பான், எப்படி அவன் வந்து கரெக்டா நின்று மூத்திரம் பெய்யறதெல்லாம் வந்து ஹாவ் லைக் நீங்க இப்படி பேஞ்சிட்டு இருக்கும் போது உங்களால நவர முடியாது. கரெக்டா? உண்மை தானே நான் சொல்றது. அந்த நேரத்துல வந்து பின்னாடி வந்து வெட்டி தாவீதுக்கு எப்படி அவரோட இருதயம் இருந்திருக்கும்? ஹவ் வாஸ் ஹிஸ் ஹார்ட்? ஆமா தானே? பட் ஹி சே, பொறாமப்படாத, எரிச்சல் ஆகாத. பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் இருக்குல்ல உள்ளுக்கு. கர்த்தரை நம்பி நன்மை செய்யலாம். நீ எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னோட பேக்கை பார்த்துக்குவாரு. நீ வேற இடத்துல மறைவிடம் தேடுறதுனாலதான் உனக்கு நிம்மதி இல்லை வாழ்க்கையில. நீ எது செஞ்சாலும் அதுலேருந்து வர காரியங்கள், அந்த பலன்கள்ல உனக்கு திருப்தி இல்லை. ஆனா உன்னதமானவரின் உயர் மறைவில நீ ஒளிந்திருக்கும் பொழுது, சர்வ வல்லவரோட நிழலில் நீ தங்கியிருக்கும் பொழுது, nobody can touch you. யாருமே நீ தொட முடியாது. நான் நேற்று ஒரு காரியத்தை வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இவன் வந்து இந்த வெள்ளக்காரன் வந்து ஒரு சாத்தா சபையில் உள்ளவனா, இஸ் ஃப்ரம் த சாட்டனிக் சர்ச்ல. ஓகே, ஸோ இவங்க இந்த சாத்தா சபையில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ஸ்கூலில் போயிட்டு இந்த பிள்ளைங்க டீச்சருங்க இருக்காங்களா, ஸ்கூல் டீச்சர்ஸ் சில பேர் வந்து சாத்தான் சபையோட ஆக்டிவிஸ்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்களாம். அப்போ அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர் தானே அவங்களோட வேலை. அவங்களோட இருதயத்தை வந்து இந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட மண்டைக்குள்ளுக்கு வந்து அவங்க சில விஷயங்களில் வந்து சில காரியங்களை சில இன்புட் கொடுப்பாங்களாம். அந்த இன்புட்லாம் கொடுத்துட்டாக்கா அந்த பிள்ளையோட வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாக டிஸ்ட்ராய்ட் ஆயிடும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சில விஷயத்த பதிவு பண்ணுவாங்களா அவங்களோட இருதயத்தில். ஆனால் அந்த சாத்தா சபை மெம்பர் சொல்ற அந்த டீச்சருங்களாம் சில பிள்ளைங்களை குறித்து வந்து கொமெண்ட் கொடுப்பாங்க. அந்த உள்ளுக்கு வந்து மீட்டிங் பண்ணும்போது வந்து கொமெண்ட் கொடுப்பாங்க. என்ன கொமெண்ட் கொடுப்பாங்கன்னா, இந்த பிள்ளைங்களை எங்களால் பண்ண முடியல, அந்த மாதிரி சில குரூப் ஆஃப் பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்கள வந்து அவங்க மண்டையை வந்து அவங்களால பொத்து உள்ளுக்கு போக முடியாதான், அவங்களால ப்ரோக்ராம் பண்ண முடியாதா. ஏன்னாக்கா அந்த பேரண்ட்ஸ், அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்லி அந்த பிள்ளைக்கு ஜபிக்கிறவங்களா இருக்காங்களா, அவங்கள சுற்றி வந்து ஒரு ப்ளூ கலர்
வளையம் வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். They cannot program them. So this is the safety that we are talking about. This is the confident that we are talking about. இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வேணும். இப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்களா, ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்மளுக்கு நடக்குதா? தேவன் நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாக்கிற. நீங்க ப்ரே பண்ணிட்டு வண்டி எடுக்கிறீங்களோ, நீங்க ப்ரே பண்ணாம வண்டி எடுக்கிறீங்களோ, God is protecting you somehow, right? Yes. இப்பயாச்சும் பாதுகாக்கிறாரா? உங்களை சுத்தி இருக்கிற காரியங்கள்லாம் பாருங்க. இன்னைக்கு நாக்காளியிலேருந்து கீழே விழுந்து கூட நீங்க செத்து போகலாம், மண்டை பின்னாடி அடிச்சு செத்து போகலாம். God is protecting you in every way, right? So பொல்லாதவர்கள் மீது இருக்கிற அந்த பார்வையை மாத்துங்க. உங்களோட நன்மை தேவன் கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. He's waiting for you to change. He's waiting for you to let go of all these things. உங்களோட நெய்பர்லாம் சொன்னீங்கல்ல, உங்களோட நெய்பர் வந்து அதெல்லாம் பண்றாரு, இதெல்லாம் பண்றாருன்னு, leave it. You see, 3, 4, 5 படிங்க திரும்பி. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறது வந்து, நான் என்னோட பகுதியை நான் என்ன செய்யணும்னா, என்னோட வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீ அமைதியா இருக்கிறது தான் அவனோட வழி. உனக்கு பதிலாக தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ போயிட்டு ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் இப்போ இந்த காரியம் வந்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் வரும்ல, அந்த பலனை நீ போய் ஃபார்ஸ் பண்ணாத. You don't go and force. Is at the same time like you are praying to God about this person, like he should change, then you don't go to him and say you change. No. நீ ஒப்பு கொடுத்தீனா நீ ரிசல்ட்டுக்கும் வெயிட் தான் பண்ணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, ஒப்பு கொடுக்குறதுல என்னன்னா சரண்டர் பண்றோம். நான் இது உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்க செய்யுங்க பாத்துங்க அப்படின்னு பின்னாடி போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு சீக்கிரம் செஞ்சு கொடு அப்படின்னு அதெல்லாம் செய்யக்கூடாது. Very wrong. This is wisdom. இது ஞானம். ஓகே, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஞானத்தை வந்து உங்களுக்குள்ள இம்பார்ட் பண்ணியிருக்கிறார். God has imparted you this wisdom in you. So how are you going to act? ஸோ நீங்க எழும்பி நின்னீங்கன்னா நான் உங்களுக்காக இந்த 3, 4, 5 வசனத்தை திருப்பி வச்சுக்கோங்க. பைபிள்ல எந்திரிச்சு நின்று உங்களோட பேரை போட்டு படிங்க. நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. 3 காரியம் சரண்டர் பண்ணிட்டா டோட்டலா சரண்டர் பண்ணிடணும். ஓகே, கர்த்தர் மேல நம்பிக்கையா கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். 3வது, ரிசல்ட்டுக்கு ஃபார்ஸ் பண்ணக்கூடாது. உங்க காரியத்தை கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி போய் அதை வந்து நீங்க மேம்படுத்துறதுக்காக உங்களை கட்டுமான அறிவெல்லாம் வந்து அங்க போய் பாய்ச்சிட்டு இருக்காதீங்க. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, so let us lift up our hands. Lord, I pray for them. Lord, impart the same wisdom that you have given King David and to Jevin and to all these people standing here raising up their hands and those who are listening to the word of God. In the name of Jesus, I impart wisdom into them. Let them do not fret of the evildoers, and let them do not be envious of those who practice wrong. Though it causes all their life, though it causes all my life, let them prosper. We bless them to prosper, and we know for certain, we are very confident in you because your spirit of confidence is in us, because the Holy Spirit that you have sent to us is within us. So we are very confident that you are able to do good things for us.
we are very, very confident that you are able to finish what have you started in the name of Jesus, because you are Alpha and you are Omega. In the name of Jesus, I impart this wisdom into them right now. Let the Spirit of the Lord bring them out of jealousy, bring them out of fretness, and bring them out of all of this malice thinking that God will never be able to do anything for me. People receiving, but not me. I will get jealous on people. I will get angry on people. No, Lord, let them never practice jealousy, and let them never practice fretness in their heart again. In the name of Jesus, I curse you out, spirit of jealousy. In the name of Jesus, I curse you out, spirit of fretness, in the name of Jesus. By the exousia of the Lord Almighty Jesus Christ, I curse you, go out. You have no authority, all these people and those people who are listening. In the name of Jesus, receive your salvation. Receive the goodness of God and receive the greatness of God in your life. And be thankful and be grateful to Him. Then we shall say, bless the Lord, O my soul. My most inmost being, praise His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. So this is how they should interpret the final prayer that has been said in all churches. In the name of Jesus, I pray. Thank you, Lord, for listening to our prayers, because we know that we do not pray by our faith. Our faith is useless. We have thrown away our faith. And the faith that we are praying is the faith of the Lord Jesus Christ that is working in us. And through the Spirit of the Lord that is in me, I am praying for them with the faith of the Lord Jesus Christ that is at work in me. Lord, thank you that I've heard our prayer. Amen.